வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷரன்ஸ் மதர்லேண்ட் அண்ட் வெல்கம் டு த பேரண்டிங் ஜேர்னி. ஏன் அப்படின்னா எல்லாரும் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாமே மேக்ஸிமம் வந்து புது மதர்ஸாக இருப்பீங்க, புது பேரண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ வெல்கம் டு த பேரண்டிங் கிளப். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க பேரண்டிங் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம பண்ணணும். ஒரு சில குழந்தைங்கள் தூங்காது, அழுதுகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஷரண்யா பேரண்டிங் கோச்சாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் சைல்டு அண்ட் அடல்சன்ட் கவுன்சிலர். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பற்றி தெரியலன்னா என்னோடய சேனலில் தமிழில் பேரண்டிங் டிப்ஸ், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பேரண்டிங் டிப்ஸும் வந்து என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, குழந்தை வந்து தூங்காது, எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் அழுதுன்றது என்னைக்கா நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வந்து குழந்தை என்ன நினச்சிக்கும் பிறந்ததுக்கப்புறம்னா, நம்ம ஏதோ ஒரு புது இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து செக்யூர்டான பிளேஸில் இருக்கோமா நமக்கு தெரியல, ஒரு நல்ல சேஃபான பிளேஸில் இருக்குமா தெரியல அப்படின்னு நினச்சி குழந்தை வந்து அழுவோம். நம்ம எப்படி போய் குழந்தைகிட்ட சொல்லலாம், கண்ணு நீ வந்து நல்ல செக்யூர்டான பிளேஸில் தான் இருக்கிற, உனக்காக அம்மா அப்பா இருக்கிறோம், உன்னை சுற்றி எல்லோரும் இருக்கிறோம், நீ வந்து ஒரு சேஃபான பிளேஸ் தான் இருக்கிற பேபி அப்படின்னு எப்படி நம்ம சொல்லலாம்? இந்த மாதிரி வேர்ட்ஸில் சொன்னால் புரியுமா? புரியாது இல்லை குழந்தைங்களுக்கு. ஸோ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணும்போது குழந்தை வந்து ஓகே நம்ம சேஃபான பிளேஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து குழந்தை நம்பிக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, குழந்தை வந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நம்ம கர்ப்பப்பைன்றது இவ்வளோ தான் இருக்கும், அதில் ஒரு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு மடித்து ஒரு குழந்தை வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி காம்பேக்டாக இருக்கும். குழந்தைக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பிறந்ததுமே கை காலெல்லாம் இப்படி ஆட்டும் போது ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ ஃப்ரீயாக விட்ட மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்வாடலிங் பண்ணலாம். ஸ்வாட்லிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன டெக்னிக், டவலில் வந்து குழந்தைய வந்து இப்படி போட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி சுற்றி ஒரு மாதிரி காம்பேக்டாக வைக்கிறது. எதுக்காக அந்த ஸ்வாட்லிங் பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தை வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு காம்பேக்ட்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, எந்த மோட் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும் உங்கள் மேலே கொஞ்சம் நேரம் வச்சு உங்களோட தோல் உங்களோட ஸ்கின் மேலே உங்கள் குழந்தைங்க படும்போது உங்கள்கிட்ட இருக்கிற வாசனைகள் வரும்ல, அது வந்து என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கும். உங்கள் மேலே வச்சுக்க முடியல அப்படின்னா உங்களோட பார்ட்னர், உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் உங்களோட செஸ்ட் பக்கத்தில் வச்சுக்கோங்க குழந்தைய அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி டெய்லி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி இதமாக இருக்கும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து குழந்தைக்கு வந்து இதமாக இருக்கும். ஸோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் நைன்னு அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் திங் என்னென்னா, எனக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய வந்து பாட்டு கேட்டிருப்பீங்க, நிறைய வந்து மியூசிக்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பாட்டு, இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து போட்டு கேட்கலாம், இல்லைனா போட்டு காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கும்போது அந்த மியூசிக்ஸ்லாம் போடும்போது, ஓ இதே பாட்டு தான் நான் வந்து வயிற்றில் இருக்கும்போது நான் கேட்டேன், அப்போ வந்து அதே பிளேஸ் தான் நம்ம இருக்கோம், ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்கும் அப்படின்றத வந்து குழந்தை வந்து ஃபீல் பண்ணும். ஸோ என்னெல்லாம் நீங்கள் வந்து பாட்டு கேட்டீங்க, இல்லைனா நீங்கள் பாட்டு பாடியிருப்பீங்க, இல்லைனா கதை புக் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே கதையை வந்து இப்போ வந்து சத்தம் போட்டு படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும், இன்னும் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னென்னா அதே மாதிரி நமக்கு வந்து சரௌண்டிங்ஸ் கிடைக்குது, லைக் அதே மியூசிக் இப்பயும் கேட்குது, அதே பாட்டு இப்பயும் கேட்குது அப்படின்ட்டு குழந்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் குழந்தைங்கள்ட்ட இருக்காது. நெக்ஸ்ட் திங் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து இந்த ஒயிட் நாய்ஸ் அண்ட் ப்ரௌன் நாய்ஸ்ன்றது வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒயிட் நாய்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து குழந்தை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சில கைண்ட் ஆஃப் குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நாய்ஸியாக எப்பயுமே இருக்கும் நம்மளோட யூட்ரஸ் வந்து. அதனால தான் வந்து அல்ட்ரா சவுண்ட் எடுத்து பேபியை வந்து செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு நாய்ஸியான சவுண்ட் வந்து உள்ளே இருந்துகிட்ருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாய்ஸ் இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நம்ம வயிற்று மேலே வச்சாலும் அந்த நாய்ஸ் வெளியில் வராது. அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை தூங்கும் போதோ இல்லைனா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது இந்த ஒயிட் நாய்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா
அவங்க வந்து அதே ஃபீலை வந்து உணர ஆரம்பிப்பாங்க. அதாவது வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்குதோ எந்த ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீலை வந்து இப்போ உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் இந்த ஒயிட் நாய்ஸ் நீங்கள் போடும்போது பேபி வந்து அழாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்பயுமே வந்து நீங்கள் குழந்தைங்களோடவே இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க யாரும் என்னை டேக் கேர் பண்ணிக்கல, எல்லாருமே பாப்பாவே பார்த்துக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் எத்தனை பேர் குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் உங்களோட டச்சு வந்து குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே வந்து டச் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ ஏதாவது பேசுங்க, நிறைய அஃபர்மேஷன் சொல்லுங்கள். பேபி நீ வந்து ரொம்ப ஹெல்த்தியான பேபி, நீ வந்து பாசிட்டிவான பேபி, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ பேபிக்கிட்ட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பண்ணும்போது எக்ஸாக்டாக ஸ்வாட்லிங் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெலாம் வந்து ஸ்வாடில் பண்ணால் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, கீழ்ப்பகுதியை மட்டும் ஸ்வாடில் பண்ண ட்ரை பண்ணலாம். கையை விட்டுட்டு கால் அந்த மாதிரி ஏரியா வந்து ஸ்வாடில் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஒரு 1 மந்த் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வச்சு பேபி வந்து கண்ணு நீ வந்து செக்யூர்டான பிளேஸில் தான் இருக்க, நீ சேஃபான பிளேஸில் இருக்க, அம்மா அப்பா வந்து உன்னை டேக் கேர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ பேபி வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த அழறது எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்குது, எதுக்கு அழுதுன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா வந்து அவங்க அழுகையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை எதுக்காக அழுது, அது எல்லாத்துக்குமே அழுது, அது டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அழுதா, இல்லை பசிக்குது அழுதா, இல்லை ஹாப்பியாக இருக்குது அழுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எப்படி அதை வந்து தெரியப்படுத்திக்கலாம், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் குழந்தை அழுகையிலேருந்து அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.